இருக்கியே, பரவாயில்ல விடுங்க. நம்மள மாதிரி நல்லவங்கெல்லாம் கூட்டு சேர்றது நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் மேடம். இன்னும் நிறைய பண்ணணும். வாழ்க வளமுடன். ஓகே சார், நான் ரொம்ப நேரம் அங்கே இருக்கக்கூடாது, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். அப்போ நான் கிளம்புறேன். ஆ ஓகே ஓகே மேடம், போயிட்டு வாங்க. இந்த டைம்ல யார் ஃபோன் பண்றா? கையலா? கையலையே இந்த டைம்ல கால் பண்றா? ஹலோ. அத்தான், ஆ சொல்லுமா கையல். என்னம்மா இந்த டைம்ல கால் பண்ணிருக்க? என்னாச்சு? அத்தை நல்லா இருக்காங்களா? அத்தான், கையல், அத்தை நல்லா இருக்காங்களாமா? கேக்குதா? கையல், கையல். அத்தான், அம்சா அக்கா பக்கத்தில் இருக்காங்களா? அத்தான், கொஞ்சம் ஃபோனை கொடுக்குறீங்களா? அம்சா தூங்கிட்டு இருக்காமா? ஏன், என்னாச்சு சொல்லு. இல்லை அத்தான், எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு படபடன்னு இருக்கு. டாக்டர்ஸ் எல்லாம் உள்ள வெளியேன்னு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி இருக்கு. அதான் யாராவது கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அப்பத்தாவும் அழுதுகிட்டே இருக்காங்க, அப்பாவும் அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி பயமா இருக்காத்தான். கையல், அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ எதையும் யோசிக்காத. இல்லத்தான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, நீ பயப்படாத. நான் அம்சாவை கூட்டிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் வரேன். தைரியமா இரு, ஓகேவா? சரிங்கத்தான். கடவுளே, அத்தைக்கு ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அம்சா, அம்சா, நூடுல்ஸ் மண்டை. ஏய், ஒரு நிமிஷம் எந்திரி. அம்சா. என்ன ஜீவா, எனக்கு தூக்கம் வருது, டிஸ்டர்ப் பண்ணாத. அம்சா, ஒரு நிமிஷம் சொல்றது கேளு. அம்சா. தண்ணி வேணும்னா அங்க கிளாஸ்ல இருக்க எடுத்து குடிச்சுக்கோ, எனக்கு தூக்கம் வருது. என்ன இவ எப்படி தூங்குறா? சரி, தூங்கட்டும், நம்ம போயிட்டு வந்துடலாம். குட் மார்னிங் அத்தை. ஆமா அம்சா, எழுந்தாச்சா? குட் மார்னிங். இதெல்லாம் ஃபுல் டிராவலா, அதனால கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு அத்தை, அதான் அசந்து தூங்கிட்டேன். அதனால ஒன்றும் இல்லை, எனக்கு கால் வலி இருந்ததுனால தூக்கமே வரல, அதான் அப்படியே எந்திரிச்சு சரி வேலையை பார்க்கலாமேன்னு ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ அத்தை, கால் வலியோட நீங்க வேலை பார்க்குறீங்க, கொஞ்சம் வந்து எழுப்பியிருக்கலாம்ல. இருக்கட்டும்மா, அதோட அதான் செஞ்சுக்கிட்டாதான் உடம்பு அப்படியே இருக்கும், இல்லைன்னா பொம்மை மாதிரி போயிடும். சரி நீ உட்காரு, நான் அந்த காஃபி போட்டுட்டேன் தரேன். நான் எடுத்துக்கிறேன் அத்தை, நீங்க உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், உட்காரு, போட்டாச்சு. சரிங்க அத்தை. மணக்க காஃபி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. அம்சா, காஃபி குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஏன் அத்தை, நீங்க இன்ஸ்டன்ட் காஃபி எல்லாம் போட மாட்டீங்களா? ஃபில்டர் காஃபி தான் எப்போதுமே வா. அப்ப இருந்தே உங்க மாமாக்கு ஃபில்டர் காஃபி கொடுத்தே பழகியாச்சா, அதனால இந்த டேஸ்ட் எல்லாம் வாயில பிடிக்கவே மாட்டேங்குது. இன்ஸ்டன்ட் எல்லாம் இப்ப வந்தது தானே. ஆனா நீங்க போடுற ஃபில்டர் காஃபிக்கு நான் அடிமை ஆயிட்டேன் அத்தை. ஆனா நான் போட்டா அந்த அளவுக்கு டிகாஷன் இறங்கி டேஸ்ட் வர மாட்டேங்குது. நீங்க எனக்கு கத்துத்தாங்க. இது என்ன பெரிய கம்பு சுத்துற வேலையா? பாலை திக்கா காய்ச்சி டிகாஷனை எடுத்து வச்சு கலந்து சக்கரை போட்டுக்க வேண்டியதான். அதுதான் அத்தை நானும் பண்றேன். ஆனா எனக்கு ஒன்று டிகாஷன் அதிகமா போயிடுது, இல்லைன்னா பால் தண்ணியா போயிடுது. காஃபிக்கு மட்டும் பால் திக்கா இருக்கணும், அப்பதான் ருசியா இருக்கும். டீக்கு கொஞ்சம் தண்ணியா இருந்தாலும் குடிச்சிக்கலாம், ஒண்ணும் இல்ல. இனிமே ஃபாலோ பண்ணிக்கிறேன் அத்தை. சரி, ஆறிட போகுது, குடி. சூடோட குடிக்கிறதுக்கு தான் காஃபியே. குடி குடி. ஜீவா எங்கம்மா? அவனும் வந்தா சூடா குடிக்கலாம்ல. ஜீவா பெட்ல இல்லையே அத்தை, காலையிலே எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டான்னு நினைச்சேன். வாக்கிங் போயிட்டானா? இன்னும் அவன் எந்திரிச்சு கீழே வரலம்மா, மேலே தானே இருக்கான். இல்ல அத்தை, அவன் ரூம்ல இல்ல, நான் கீழே வந்துட்டான்னு நினைச்சேன். இல்லையம்மா, நான் எந்திரிச்சதுல இருந்து கிச்சன்ல தான் நிக்கிறேன், அவன் கீழே இறங்குனது மாதிரி தெரியலையே. என்னத்த இப்படி சொல்றீங்க? சரி இருங்க, நான் மேலே போய் பார்த்துட்டு வரேன். நல்லா தானே பார்த்தேன், அவன் பெட்ல இல்லையே. ஏன் பதற? எங்கே போயிருக்க போறான்? வாக்கிங் ஏதாவது போயிருப்பான், இரு ஃபோன் பண்றேன். இல்ல, வாக்கிங் போனா 2 பேரும் சேர்ந்து தானே 4 நாளா போயிட்டு இருக்கோம், போனா கூட்டிட்டு தான் போவான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, இரு ஃபோன் பண்றேன், எங்க இருக்கான்னு பாப்போம். போன் எடுத்துட்டு வர வாத்த. இருக்குடா, என் போன்ல இருந்து அடி. அம்சா, இதுல இருந்து அடிச்சு கேளு. சரிங்க அத்தை. என்னம்மா, ரிங் போகுதா? போகுது, எடுக்க மாட்டேங்கிறான். ஹலோ ஜீவா, எங்க இருக்க? ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன்டி, சொல்லு. என்ன ஹாஸ்பிட்டலா? ஏய் பதறாதடி, எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. கையில் கால் பண்ணி உன்கிட்ட பேசணும், ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னா, உன்னை எழுப்புன, நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா, அதான் சரி நான் போய் பார்த்துட்டு வரலாமேன்னு கிளம்பிட்டேன். என்னாச்சு மாம்சா? இவ கையில் அம்மா நல்லா இருக்காங்கல்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையாங்க? இல்லை, நீ கொஞ்சம் கிளம்பி வரியா? ஜீவா சொல்லு ஜீவா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. இல்லடி, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீ அம்மாவையும் கூட்டிட்டு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கிளம்பி வரியா? நான் கேப் புக் பண்ணிடுறேன். அவ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா, எல்லாரும் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறா போல் இருக்கு. ஓ சரி ஜீவா, நான் கூட என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். இரு, நான் அத்தையை கூட்டிட்டு உடனே கிளம்புறேன். ஓகே. என்ன சம்சா, ராணிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல?
அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையல் கொஞ்சம் தனிமையாக ஃபீல் பண்ணியிருப்பா போல. என்கிட்ட பேசணும்னு சொன்னாலாம். நான் தூங்கிட்டு இருந்ததுனால ஜீவா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலான்னு போயிருக்கான். நம்மளையும் வர சொல்லியிருக்கான். அத்தை கிளம்பலாமா? சரிம்மா. மாமா நேற்று நைட் டியூட்டிக்கு போனவர் இன்னும் வரல. நீ அவருக்கு மட்டும் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிடு, நம்ம உடனே கிளம்பலாம். ம் சரிங்க அத்தை, நான் சொல்லிடுறேன். ஹலோ மாமா. ஹலோ. ஐயோ எரியுதே, பத்தி எரியுதே, பத்தி எரியுதே. நான் என்ன செய்வேன்? கனவு கண்டு கோட்டை கட்டுன வீராச்சே, பத்தி எரியுதே. என் வயிறு எரியுதே, என் மனசு எரியுதே. ஈஸ்வரா, ஈஸ்வரா, என்னை ஏண்டா இப்படி சித்திரவதை பண்ற ஈஸ்வரா? ஐயோ ஐயோ, என் கோட்டை பத்தி எரியுதே, என் சாம்ராஜ்யமே பத்தி எரியுதே. நான் என்ன செய்வேன்? இதை காப்பாத்த அது இல்லையா? இதை காப்பாத்த யாருமே இல்லையா? அப்பா அப்பா என்னப்பா ஆச்சு? என்னப்பா வீடு இப்படி பத்தி எரியுது? போச்சுடா, போச்சுடா சுப்பிரமணி, எல்லாமே போச்சுடா, எல்லாமே போச்சுடா. வீடு பத்தி எரியுதுடா, எரியுதே, எரியுதே. அப்பா வாங்கப்பா, அந்த பக்கம் போயிடலாம் வாங்கப்பா. இல்லப்பா, நான் வரமாட்டேன்டா, நான் வரமாட்டேன். அப்பா என்னப்பா இப்படி பண்றீங்க? வாங்கப்பா, நெருப்புப்பா, வாங்கப்பா வாங்கப்பா, அந்த பக்கம் போயிடலாம் வாங்கப்பா. இல்லடா சுப்பிரமணி, இந்த வீட்டோட சேர்த்து என்னையும் கொளுத்திருங்கடா. நான் உசுரோட இருந்து என்னடா பண்ண போறேன்? இந்த வீட்டோட சேர்ந்து என்னையும் கொளுத்திருடா, கொளுத்திரு. அப்பா வாங்கப்பா, அப்பா நெருப்பு எரியுதுப்பா, வாங்கப்பா வாங்கப்பா, அந்த பக்கம் போயிடலாம் வாங்கப்பா. என்னால முடியலடா, என் வீடு எரியறது நானே எரியறது மாதிரி இருக்கு. என்னால தாங்க முடியல, என்னால தாங்க முடியல, என்னால தாங்க முடியல. அப்பா கவலைப்படாதீப்பா, இதே மாதிரி நான் உங்களுக்கு வீடு கட்டி தர்றேன்ப்பா. வாங்கப்பா, எரிஞ்சது எரிஞ்சு முடிஞ்சிருச்சுப்பா. இனிமே அதை என்னப்பா செய்ய முடியும்? வீட்டை காப்பாத்துடா சுப்பிரமணி, இருக்கிறத காப்பாத்துடா, காப்பாத்துடா. அப்பா கஷ்டப்பட்டு கட்டின வீடுடா, காப்பாத்துடா சுப்பிரமணி, வீட்டை காப்பாத்துடா, காப்பாத்துடா சுப்பிரமணி. அப்பா நான் பாத்துக்கிறேன்ப்பா, வாங்கப்பா வாங்கப்பா, நீங்க உங்ககிட்ட வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா. இந்த வீட்டுல தாண்டா அப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் உசுறு மூச்சு எல்லாம் இந்த வீட்டுல தாண்டா இருக்கு சுப்பிரமணி. இந்த வீட்டை காப்பாத்துடா, காப்பாத்துடா. அப்பா 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 அப்பா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. அப்பா நான் எப்படியாவது இந்த வீட்டை காப்பாத்திடுவேன்ப்பா. அப்பா அப்பா. மாமா 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 என்னாச்சு மாமா? மாமா அப்பா அப்பா, உங்களுக்கு ஒன்றும் இல்லைப்பா. நான் எப்படியாவது வீட்டை காப்பாத்திடுவேன்ப்பா. அப்பா உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. மாமா மாமா மாமா. அன்னைக்கிளி வீடு, அன்னைக்கிளி அப்பா, அன்னைக்கிளி என்னாச்சு மாமா? கனா கண்டியில? அன்னைக்கிளி இது கனவா? அப்பா வீட்டில் இல்லையா அன்னைக்கிளி? என்ன மாமா கனவு கண்டியிலாக்க? மாமா கனவுல வந்தாங்களோ? அன்னைக்கிளி வீடு, நம்ம வீடு பத்தி எரியறது மாதிரி கனவு கண்டு அன்னைக்கிளி. அப்பா வந்து வீட்டு முன்னாடி நின்று இந்த வீட்டை காப்பாத்துறா சுப்பிரமணி, காப்பாத்துறா சுப்பிரமணின்னு கத்துறாரு அன்னைக்கிளி. எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி படபடன்னு இருக்குமா. கனவு கண்டுட்டு இருக்கேன் மாமா. ஒண்ணும் இல்ல, கனவுதான், நிதானமா இருங்க. அன்னைக்கிளி ஒரு மாதிரி மனசெல்லாம் இறுக்கமா இருக்கு அன்னைக்கிளி. அப்பா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு திடீர்னு கனவுல வந்து வீட்டை காப்பாத்துறா சுப்பிரமணி, வீடு பத்தி எரியுதுரா சுப்பிரமணின்னு சொல்றாரு. என்னமோ மாதிரி இருக்குமா. மாமா மாமா. அன்னைக்கிளி வீட்டுல எதுவும் பிரச்சனை வருமோ? என்ன மாமா இது குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? கனவு கண்டதுக்கெல்லாம அழுதுகிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நான் கனவு வந்துட்டோம்னு பயந்துகிட்டு இருக்கல, என்ன சொன்னீங்க? என்னத்தையாவது யோசிச்சுக்கிட்டே படுத்திருப்பா, அதனால கனவு வந்திருக்கும்னு சொன்னீங்களா இல்லையா? இல்ல அன்னைக்கிளி, அது வந்து அதே மாதிரி தான் மாமா இப்போவும். நேற்று பஞ்சாயத்துல நடந்த விஷயத்தையே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதனால வீடும் மாமாவும் கனவுல வந்திருப்பாங்களா இருக்கும். விடுங்க, மாமா கனவுல வந்தா நம்மளுக்கு ஆசீர்வாதம் தானே, விடுங்க மாமா. இல்ல அன்னைக்கிளி, மனசுக்கு ஏதோ ஒன்றும் இல்லை மாமா. முதல்ல மாமா கனவுல வந்த மறுநாள் தான் என்னை பொண்ணு பார்க்க வந்தோம்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கனவுல வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த நாளே குழந்தை சனிச்சு பாப்பா என் வயிற்றுல இருக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு. அப்புறம் ஒரு நாள் கனவுல வரையில பெரியவ வயசுக்கு வந்தா. இந்த மாதிரி மாமா கனவுல வர்ற நேரம் பூரா அடுத்தடுத்து நம்மளுக்கு நல்லது தானே நடந்திருக்கு. இப்போ மட்டும் ஏன் கெட்டது நடந்துருமோன்னு பயந்துக்கிட்டு அழுதுகிறிய? என்னைக்கு நம்மளுக்கு அவர் நல்லது தான் செய்வார். இப்படிலாம் புலம்பக்கூடாது. இல்லை அன்னைக்கிளி, அப்பா கனவுல வந்தால் நம்மளுக்கு நல்லது தான் நடந்திருக்கு, நல்லது தான் நடக்கும்னு மனசுக்கு தெரியுது. ஆனால் ஏதோ ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்குமா. வீட்டுக்கு எதுவும் பிரச்சனை வருமா? அதையெல்லாம் எதுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க? உங்கள் அம்மா பிரச்சனையும் உங்கள் அம்மா பார்த்துக்கிற மாட்டாங்களா? அதான் புதுசாக ஒரு கொடுக்கு முளைச்சிருக்கே, அது பார்த்துக்கிற போகுது. நம்மளுக்கு என்ன வந்துச்சு? அதுதான் அன்னைக்கிளி பயமே. அவள் எதுக்கு தேவையில்லாமல் நம்ம குடும்பத்துக்குள்ளே வர்றா, எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறா, அவள் எதுக்கு நமக்கு காசு கொடுக்கணும்? அதான் ஒரு மாதிரி.
அவ எங்க நமக்கு காசு கொடுத்தா? உங்க அம்மாவுக்கு அவங்க குடும்பத்து பிரச்சனையே சரி பண்ணி விட்டா. அவங்களுக்குள்ள 1008 இருக்கும். அதையெல்லாம் நம்ம யோசிக்க வேணாம்னு எப்பவோ முடிவெடுத்தது தானே. இன்னமும் எதுக்கு அதை போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? தீ பத்தி எரியறது மாதிரியோ வைக்க போற பத்தி எரியறது மாதிரியோ கனவு கண்டா குடும்பத்துல யாராவது வயசுக்கு வருவோம்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டுல யாரு இருக்கா? நம்ம உள்ளே 2 பேரும் தான் வயசுக்கு வந்துருச்சே. அப்படியா நெகிழி சொல்லுவாங்க? தீப்பத்திய கனவு உறிஞ்சா வயசுக்கு வருவாங்களா? ஆமா மாமா, அப்படித்தான் எங்க கிளவிலன்னு சொல்லலாம். என்ன மாதிரி வைக்க போற பத்தி எரியற மாதிரி கனவு கண்டோம்னு சொல்லுவேனா? அப்ப யாராவது வயசுக்கு வருவாகடி நம்ம சொந்தக்காரர்கள்னு அப்படித்தான் சொல்லும். ஆனா நம்ம பக்கம் யார் இருக்கா பெரிய பிள்ளையில? யாருன்னு ஒன்றும் மட்டுப்பட மாட்டேங்குதே. அது என்னமோ இருந்துட்டு போகுது. ஆனா வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நமக்கு அந்த வீட்டுக்குமே சம்மந்தம் இல்லாம இருக்கையில அதை பத்தி பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்கு என்ன வந்தது? பேசாம இருங்க. சும்மா அதையும் இதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்க கூடாது. வேணும்னா குளிச்சுட்டு வாங்க, கோயிலுக்கு போயிட்டு வருவோம், சரிதானே? இல்லை நெகிழி, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடவா? போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடவா? இப்படி தூரம் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் வீட்டுக்கு போவானா என்ன அர்த்தம் அது? இல்லைம்மா, நான் போய் சும்மா ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேனே. உங்க அம்மா வீட்டுல இருப்பாங்க. சும்மாவே நேற்று பஞ்சாயத்துல அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. மறுபடியும் ஏதாவது வம்பு ஓட்டுறதுக்கா? பேசாம இருக்க போறீங்களா இல்லையா? இல்லை நெகிழி, அப்பா கனவுல வந்திருக்காரு, அதான் ஒரு எட்டு போய். இதுக்கு மேல உங்க விருப்பம் சாமி. நீங்க போங்க, அசிங்கப்பட்டு வாங்க. அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அங்கே போக கூடாதுங்கிறது என்னோட முடிவு. இதுக்கு மேல நான் போயேதான் தீருவேன். விளக்கமாத்து பூசை வாங்கியதான் தீருவோம்னா போங்க, என்னமோ பண்ணுங்க, அசிங்கப்பட்டு வாங்க. ஆனா அதுக்கப்புறம் அன்னைக்கிளி நொல்லைக்கிளின்னு ஏங்கிட்டு வந்திய அப்புறம் சொல்லிவிட்டேன், அப்புறம் கேட்க கூடாதுன்ட்டேன். நெகிழி, சொல்றதை எதையும் காது கொடுத்து கேட்கறது இல்ல. சும்மா என்னத்தையினாலும் நினைச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருந்தா என்னதான் செய்யறது? என்னமோ பண்ணுங்க சாமியில. உங்க குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. என்னை ஆளை விடுங்க. அன்னைக்கிளி, அப்பா கனவுல வந்ததுனால தாண்டி சொல்கிறேன். அன்னைக்கிளி, வீட்டை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்கிறாருடி. மனசு ஒரு மாதிரி இருக்கு அன்னைக்கிளி. அதெல்லாம் காப்பாத்துறவங்களுக்கு காப்பாற்ற தெரியும். எல்லாம் காப்பாற்றப்பட்டதே இருக்கு. நம்ம போய் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஒன்றும் ஆட போறதில்ல. பேசாம வேலையை பாரு. குளிச்சுட்டு வாங்க, கோயிலுக்கு போவோம். இல்லைன்னா கிளம்பி வயலுக்கு போங்க, எல்லாம் சரியா போயிடும். என்ன இவ புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிறா? திடீர்னு இப்படி ஒரு கனவு வருதுன்றேன், இவ வயசுக்கு வருவாகன்ட்டு போறா. என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியலையே. மனசுக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கே. ஒரு எட்டு போய் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். அப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். ஒன்றும் இல்லை கையல், அத்தைக்கு ஒன்றும் ஆகாது, நீ வருத்தப்படாத. எனக்கு பயமா இருக்காத்தா. அம்மாவுக்கு ஏதாவது ஒன்றுன்னா என்னால் தாங்க முடியாதத்தா. எங்க அம்மா வேணும், எங்க அம்மா வேணும் அத்தா, எங்க அம்மா வேணும். எந்த வார்டில் வச்சிருக்கான்னு ஞாபகம் இருக்கா அத்தை? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 101 அத்தை. கீழே இல்லை, லிஃப்ட்ல போலாமா இல்லை படியில போயிடலாமா அத்தை? காலு வலிக்குது அம்சா, லிஃப்ட்லயே போயிடுவோம். சரிங்க அத்தை. அம்சா, ராணிக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? அத்தை, கையலுக்கு நம்ம தான் தைரியம் சொல்லணும். நீங்களே இப்படி ஃபீல் பண்ணா அவளுக்கு யாரு தைரியம் சொல்லுவா? கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. பாவம் அவளுக்கு நம்ம தானே பார்த்துக்கணும். உண்மைதாம்மா, என் தம்பியை நினைச்சிட்டு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எங்கே போனாலும் பொண்டாட்டியோடையே போவான், பொண்டாட்டியோடையே வருவான். ஒரு நாள் கூட தனியா வராம ஜோடி இல்லாம உன்னால இருக்க முடியாதாடான்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுவோம். அதை நினைக்கையில தான் வருத்தமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அத்தை. வாங்க முதல்ல மேலே போய் பார்க்கலாம். ஜீவா என்ற ஜோதியில் காதலை எரிப்பது சரியா பிழையா? கண்ணு தெருறதான் கலையில புத்தரதான், மண்ணு தெருறதான் மலையில புத்தரதான், பொண்ணு தெருறதான் புகையில புத்தரதான், நாம் புத்தரதான் தெரியலையே, வாழ்ந்தரதான் புரியலையே, கஞ்சி குடிச்சையில நக்கணு பாரம்ப கையில, பச்சை மிளகு பச்சை மிளகு. மங்களியம் கொடுத்தவரு மந்தையில விட்டாரு, இயலப்பார வந்த மக எட்டியே நின்னாலாம், கொல்லி வைக்க பிறந்த மையன் கொடியில நின்றானே, தெருவெல்லாம் பூந்தோட்டம் தெரடியில் வீதோட்டம்,
தெருவெல்லாம் பூந்தோட்டம் தெரடியில் பூந்தோட்டம். ஆண்டி ஆண்டி உள்ள இருக்கீங்களா ஆண்டி? ஆறுமா ஆண்டி? நான் தான் ஆண்டி, கொஞ்சாய் வந்திருக்கேன். கொஞ்சாயி வாமா, வா சாமி, உள்ள வா. என்ன ஆண்டி பழைய சோறு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? வீட்ல எதுவும் சமைக்கலையா? பழைய சோறாவது இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறேம்மா. என்ன ஆண்டி சொல்றீங்க? பழைய சோறு வயசான காலத்துல, அதுவும் இந்த பனியில உங்களுக்கு ஒத்துக்குமா? என்னம்மா பண்றது, என் உடம்ப நினைச்சு நீ கவலைப்படுற, ஆனா கவலைப்பட வேண்டியதுகள்லாம் கவலைப்படலையே. ஆண்டி முதல்ல இந்த சாப்பாடு எடுத்து ஓரமா வைங்க, நான் உங்களுக்கு உடனே ஆர்டர் போடுறேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. இல்லம்மா கொஞ்சாயி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என்ன ஆர்டர் போடுற, அதெல்லாம் வேணாம்மா. ஆண்டி நீங்க முதல்ல சாப்பாடு எடுத்து தள்ளி வைங்க. இவ்ளோ கஞ்சி சாதம், அதுவும் பிளிச்ச ஸ்மெல் வருது. இத சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு ஒத்துக்காது ஆண்டி. நீங்க எடுத்து வைங்க, நான் பிரியாணி ஏதாவது உங்களுக்கு ஆர்டர் போடுறேன். வேணாம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ வந்து உட்காரு வா. என்ன விஷயம் சொல்லு கொஞ்சாயி. ஆண்டி விஷயம் இருந்தாதான் உங்களை பார்க்க வரணுமா, இல்லைன்னா பார்க்க வரக்கூடாதா? ஐயோ நான் அப்படி சொல்லலம்மா, தெளிதுப்புன்னு வந்திருக்கியே, என்ன விஷயம்னு கேட்டேன். ஒன்னும் ஆண்டி, சும்மா தான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பணத்தை கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டம்மா. அந்த முருகேசன் மூஞ்சியில விட்டு எறிஞ்சு இந்தாடா உன் பணம்னு வீசிட்டு வந்துட்டேன். சூப்பர் ஆண்டி, இனிமே நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. என்ன உதவி வேணாலும் எதுவா இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க, ஓகேவா? சரிம்மா சரிம்மா. உனக்கு சாப்பிட கொடுக்கறதுக்கு கூட என்கிட்ட ஒண்ணும் இல்லையே, இந்த பழைய கஞ்சி தான் கிடக்கு. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆண்டி, நான் இப்போ சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். ஆனால் நீங்கள் இந்த பழைய சோறை சாப்பிடாதீங்க, நான் உடனே ஆர்டர் போட்டு உங்களுக்கு ஏதாவது வர வைக்கிறேன். இருக்கட்டும்மா, அப்புறம் இந்த கஞ்சி கிடந்து வீணாத்தானே போகும், அதை நான் குடிச்சுக்கிருவேன். எதையும் வீணாக்க கூடாது பத்தியா? அப்புறம் ஆண்டி இந்தாங்க, இதில் 1,00,000 ரூபாய் பணம் இருக்கு, கொஞ்சம் செலவுக்கு வச்சுக்கோங்க. 1,00,000மா? ஆமா ஆண்டி, நான் கொடுத்த பணத்தை எல்லாத்தையும் முருகேசன் கிட்ட கொடுத்துட்டீங்க. கை செலவுக்கு கண்டிப்பா காசு இருக்காது. இன்னும் நம்ம வயல்ல அறுவடை முடியலைன்னு கேள்விப்பட்டேன். அறுவடை முடிஞ்சு அந்த நெல்லை கொண்டு போய் நீங்க எடைக்கு போட்டாதான் பணம் கிடைக்கும். அதுவரை வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுவீங்க? டெய்லி இந்த மாதிரி கஞ்சி சோறு குடிச்சா உடம்பு என்ன ஆகும்? செலவுக்கு வச்சுக்கோங்க ஆண்டி. வேணாம்மா, நீ பஞ்சாயத்துல வந்து என் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொன்னதே எனக்கு சந்தோஷம்தான். அதையும் தாண்டி என் கஷ்டத்தை குறைக்கிறதுக்கு வட்டிக்காரன் பிரச்சனையை தீர்த்து விட்டேன். அதுவே நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து செலவுக்கு காசு கொடுக்குறியே, வேணாம்மா. இம்புட்டு கடனை என்னால தீர்க்க முடியாது. என்ன ஆண்டி நீங்க எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கடனாவா செஞ்சுட்டு இருக்கேன்? உங்க மேல உள்ள மதிப்புலையும் நீங்க எங்களுக்காக செஞ்சதுனால என்னன்னா செஞ்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு நன்றி கடன் தீர்க்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் அப்படிதான் ஆண்டி நினைக்கிறேன். நீங்க ஏன் இதை கடனா பாக்குறீங்க? ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாத குஞ்சாயி. நன்றி கடன் தீர்க்கிறதுக்கு நீ எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு வாரு, அப்பவே உன் நன்றி கடன் எல்லாம் தீர்ந்து போச்சு. அதையும் தாண்டி நீ பணம் கொடுத்ததெல்லாம் கடன் தாம்மா. நான் இதை கடனாத்தான் பாக்குறேன். கண்டிப்பா உன் கடனை நான் அடைச்சிருவேன் குஞ்சாயி. ஆண்டி எனக்கு இந்த பணம் பெரிய விஷயம் இல்ல, உங்களோட அன்பு மட்டும் எனக்கு போதும் ஆண்டி. பணம் எல்லாம் எனக்கு திருப்பி தர வேண்டாம். ஒரு நிமிஷம் இருமா, இந்த வந்துடுறேன். ஆண்டி எங்க போறீங்க? இந்த குண்டான வச்சுட்டு வந்துடுறேன், இரு இங்கே இருந்த வாரேன். வட்டிக்காரனுக்கு கொடுத்த 25 லட்சம் பெருசு இல்ல, ஏன்னா அந்த பணம் உன் கையில இல்லையே. இப்ப இந்த பணத்தை உன்கிட்ட கொடுத்தேன்னா இத வச்சு நீ நல்லா ஜாம் ஜூம்னு செலவு பண்ணுவ. இந்த பணம் உனக்கு பெரிய விஷயமா தெரியும். அதுவும் அறுவடை நேரத்துல இந்த பணம் உனக்கு ரொம்ப உதவியாவும் இருக்கும். இத வாங்கிக்கிட்டா நீ எனக்கு முழுசா அடிமையானதா அர்த்தம். ஆனா வாங்காம போறாளே, எங்க போறா கிழவி? குஞ்சாயி. ஆண்டி வாங்க ஆண்டி. இந்தாம்மா, இத வச்சுக்க. என்ன ஆண்டி வெத்து பத்திரமா கொண்டு வந்து கொடுக்குறீங்க? ஆமாம்மா, இது வெத்து பேப்பர் தான். ஆனா இதுல இருக்கிற கை நாட்டு என்னோடதாக்கம். என்னோட கைரேகையே இதுல பதிச்சு வச்சிருக்கேன். புரியல ஆண்டி. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உதவுமே, ஏதோ ஒண்ணுக்கு நம்ம புள்ளைய சண்டை ஓட்டுட்டு கிடக்க கூடாதுன்னு இந்த வெத்து பேப்பரத்துல கையெழுத்து போட்டு வச்சிருந்தேன். நம்மளுக்கு முடியாத நேரத்திலயோ இல்ல ஏதோ ஒரு அவசர காலத்திலயோ, இதனால தானே எல்லா குடும்பத்திலையும் சண்டையும் சச்சரவுமா போகுது. இதுல கையெழுத்து போட்டு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு ஏனுங்கிறத ஆளுக்கு பாதியா பிரிச்சு எழுதிக்கிறங்க. அதுக்கு நம்ம சாட்சியா இருப்பமேனு எடுத்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஓகே ஆண்டி, அதை எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? எனக்கும் இப்ப கையில காசு இல்லம்மா. இந்த 1,00,000 ரூபாயை கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாத்தான் இருக்கும். யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கையில நீனா கொண்டுட்டு வந்து கொடுக்குற. இதை வாங்காம என்னாலேயும் இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு அறுவடை இருக்கு, செலவுக்கு காசு வேணும். என் பிள்ளையில என்னையத்தான் கண்டுக்கறலேன்னு உனக்கு தெரியும்ல. ஆமா ஆண்டி,
அதுக்கு ஏன் இந்த பத்திரத்தை கொடுக்குறீங்க அதை சொல்லுங்க. 1 ரூபா கடனா வாங்கினா கூட அதுக்கு 1000 கேரண்டி கையெழுத்து வாங்குற இந்த உலகத்துல 25 லட்சத்தை இந்த எசமாலிக்காக எடுத்து கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு இருந்தியே, அதை எப்படிமா நான் முழுசா ஏத்துக்கிற முடியும்? அதை நான் கடனா வாங்கிக்கிட்டோங்கிறதுக்காகத்தான் இந்த பத்திரம். நீ என்கிட்ட 25 லட்சம் வாங்கினதாகவும் அந்த கடனை நான் கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு அடைச்சிடுறதாகவும் இந்த பத்திரத்துல நீனாவே எழுதிக்க. நான் கண்டிப்பா உன்முட்டு காசை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிருவேன் குஞ்சாயி. நான் தான் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டேனே, ஏன் இப்படி பத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறீங்க? இல்லம்மா, நீ எனக்கு சும்மா கொடுத்தது உன்னோட பெருந்தன்மையா இருக்கலாம், ஆனா அதை சும்மா வாங்கிக்கிற அளவுக்கு என் மனசு இடம் கொடுக்காது பத்தியா. என்னிடத்தே ஆடு மாடு இருக்கு, விவசாய நிலம் இருக்கு, எல்லாம் இருக்கே. நான் எதுக்கு அந்த காசை சும்மா வாங்கணும்? உன்னோட முதலாளிக்கு நீ விசுவாசமா இருக்கலாம், ஆனா வாழ்ற பிள்ளைய கெடுக்கிற சந்தோஷம் எனக்கு இல்லம்மா. நான் உன் காசை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிருவேன். முழுசா அடைச்சதுக்கு அப்புறம் இந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டுரு. அது வரைக்கும் இந்த பத்திரத்துல நான் உங்ககிட்ட 25 லட்சம், இந்த 1 ரூபாயோட சேர்த்து 26 லட்சம் கடன் வாங்கினதா எழுதிக்க. எனக்கு எழுத தெரியாது பத்தியா, இல்லைன்னா நானே எழுதி கை நாட்ட போட்டு கொடுத்துருப்பேன். அம்மா, நீ இருக்கிற இங்க வர்ற? வீடு திறந்திருந்தா ஏதோ நுழைஞ்சது மாதிரி உள்ள நுழைஞ்சிடறதா? இது நம்ம வீடுமா. நம்ம வீட்டுக்குள்ள நான் வர்றதுக்கு யாரை கேட்கணும்? நாய் வந்து உட்கார்ந்துருக்கிறது மாதிரி எவ்வளவு வந்து உட்கார்ந்துருப்பா? நான் வர்றதுக்கு பர்மிஷன் கேட்கணுமா? ஹலோ, யாரை பார்த்து நான் சொல்றீங்க? ஏன், உன்னைய பார்த்து தான் சொல்றேன். நடுமனையில வந்து உட்கார்ந்துருக்கிறது நாயாட்டமா நீ தானே உட்கார்ந்துருக்க, வேற யார சொல்ல போறேன்? குஞ்சாயி, அவங்கிட்ட உனக்கு என்னமா பேச்சு? இங்கிட்டு தள்ளுங்கிட்டு, நான் பேசிக்கிறேன். ஆண்டி, என்னால உங்க குடும்பத்துல பிரச்சனை வேணாம் ஆண்டி, வச்சுங்க. நீந்தாமா இந்த குடும்பம். அவனுக்கு இந்த குடும்பத்துக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அவன் யார் இங்க வர்றதுக்கு? நான் பேசிக்கிறேன், நீ ஒதுங்கி நில்லு. என்னம்மா, வெத்து பேப்பர்ல கை நாட்டு வாங்கி எல்லாத்தையும் எழுதி வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டாளா அவ? உனக்கு இன்னும் புள்ள குட்டி இல்லையா? எனக்கு இல்லைனாலும் நீ இன்னொரு பிள்ளைய பத்து தானே வச்சிருக்க. அவளுக்கு வேணா கொடு, ஊராங்கிட்ட கொடுத்துட்டு ஏமாந்து போயிடாத. நிறுத்துட. நீ ஒண்ணு எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எந்த இடத்துலதான் எனக்காக வந்து நின்றுக்க? நேத்து பஞ்சாயத்துல அத்தனை பேர் முன்னாடி களவாணி பட்டம் கட்டிட்டு இன்னைக்கு வந்து அம்மா ஒம்மாங்கிற. யாரா உனக்கு அம்மா? யார் உனக்கு அம்மா? உனக்கும் எனக்கும் 1008 பிரச்சனை இருக்குமா. நீ என்னை பெத்தவ, நான் உன் புள்ள. ஆனா அவளை கொண்டு வந்து நடுமனைக்குள்ள விடாத. பாம்புக்கு பாலை வத்தாலும் அதோட குணம் விஷத்தை கக்கிறது தான். இவ நல்லவளே இல்லை, எப்பேற்பட்ட விஷப்பாம்புன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அவளை குட்டி கொண்டு வச்சு நடுமனைக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அட நிறுத்துப்பு. யாரு நல்லவுக யாரு கெட்டவுகன்னு வயசாகியும் புத்தி மழுங்கி போய் தாண்டா நானும் தெரிஞ்சேன். 1000 நடந்தாலும் 1000 கொண்டாலும் ஆத்தாடி நம்ம புள்ளைன்னு இழுத்து சேர்த்துக்கிட்டோம் பத்தியா. அதனால தாண்டா வச்ச எனக்கு பெரிய ஆப்பா. யார் வச்சா உனக்கு காப்பு? நீனே உனக்கு தேடி வச்சுக்கிட்டு அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஊரை சுத்தி கடனை வாங்கி வச்சு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு தெரியவ. இன்னைக்கு குத்துது குடையுதுன்னா நான் வந்து நிக்க முடியுமா? எனக்கு 1க்கு 2 புள்ள இருக்கு, அதுகளை பார்க்க வேணாமா? நீ வாங்கிக்கிட்டு ஊதாரித்தனம் பண்ணிக்கிட்டு தெரியற கடனை கட்டுறதா எனக்கு வேலையா? ஆமாடா, நான் ஊதாரி பழப்பு பழைக்கிறவ தாண்டா. அதனால தாண்டா 10-15 மாடு, 20-30 ஆடு, அத்தத்தண்டி வீடு, வாக்கியா வரப்பு எல்லாத்தையும் கட்டி கவர்ந்து பண்ணிக்கிட்டு ஆத்தாடி நம்ம பிள்ளைக்கு வேணும், ஆத்தாடி நம்ம குட்டிக்கு வேணும்னு வயசான காலத்துலயும் எல்லா பக்குவாடும் பண்ணி விவசாயம் பார்த்து இன்னைக்கு நான் சம்பாரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் யாருக்காக பண்ணனேன்? ஆத்தாடி நம்மளுக்கு 1க்கு 2 பிள்ளைய இருக்கே, அதுக்கு பேசினாலும் பேசலைனாலும் வந்தாலும் வரலைனாலும் போனாலும் போகலைனாலும் அதுகளுக்கு நம்ம நாளும் பின்னும் சேர்த்து வைக்கணுமேங்கிற எண்ணத்துல தானடா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். போகையில நான் அப்படியே தலையோட தூக்கிட்டு போறதுக்கா எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அம்புட்டு சேர்த்து வச்சிருந்த அம்புட்டு சம்பாத்திய காரியவே இவ களவாணி பட்டம் கட்டினவதான். இவ களவாண்டிருப்பான்னு எனக்கு ஒரு பட்டத்தை கட்டி விட்டுட்டியடா பாவி பாவி. பெத்த வயிற்றுல பெரம்ப கொண்டி அடிக்காத வாசி, இப்படி என்ன தெரிச்சிரிக்க வச்சுட்டியடா, தெரிச்சிரிக்க வச்சுட்டியடா. எவ்வாறு? அது எல்லாமே முடிஞ்சு போன கதை. அதை எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு இருக்க? எதுடா முடிஞ்சு போன கதை? எது முடிஞ்சு போன கதை? முடிச்சு வச்சது அந்த குஞ்சாயி. களவாணி பட்டம் ஊரே கட்டையில ஏன் முதலாளி அம்மா அப்படி இல்லை, அவங்க வீட்டு உப்பை திண்டு நான் வளர்ந்துருக்கோம்னு எனக்கு வந்து சப்போர்ட்டு கட்டிக்கிட்டு நின்றவடா அந்த குஞ்சாயி. எனக்கு கடன்காரன் வந்து தொல்லை கொடுக்கையில அந்த காசை நான் அடைக்கிறேன்னு ஒரு பிள்ளைக்கு பிள்ளையா வந்து நின்றவடா அந்த குஞ்சாயி. எதுலடா வந்து நின்ற நீ? எதுல வந்து நின்ற? எதுலையுமே வந்து நிக்காம சொத்துக்கும் சுகத்துக்கும் மட்டும் இப்ப வாரியலா? பத்திரத்தை எழுதி கொடுக்குறாங்களாம்ல, பத்திரத்தை நான் என்னத்தையும் எழுதி கொடுப்பேன்டா. அதை கேட்க நீ யாரு? காலையிலேயே அப்பா கனவுல வந்து இந்த வீடு பத்திக்கிட்டு எரியுதுடா சுப்பிரமணி, எப்படியாவது இந்த வீட்டை காப்பாத்துடான்னு அவர் கத்துனாரு கதறினாரு. அதுக்கெல்லாம் இப்பத்தானே எனக்கு புரியுது நீ ஏதோ ஒன்று பண்ண போற. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது.
ஆமாடா, பண்ணதான் போறேன். ஆனா என்ன பண்ண போறேங்கிறத பொறுத்திருந்து பாரு. என்ன வேணா பண்ணட்டும், என்ன வேணா நடக்கட்டும். ஆனா நான் நல்லவன்னு இந்த ஊருக்கு நிரூபிச்சல்ல, அவளுக்காக நான் என்ன வேணா செய்வேன். மரியாதை அந்த வீட்டு பக்கம் வராம வீட்டை விட்டு வெளியில போடா வெளியில. நல்லதுக்கு இல்லம்மா, பெத்தவன்கிறதுக்காக சொல்றேன். இது நல்லதுக்கு இல்ல, பார்த்து நடந்துக்க. உனக்குத்தான் கோளாறு சொல்லிட்டேன். அவ என்னைய கொண்டு 2 துண்டமாக்கி இந்த வீட்டுக்குள்ள போட்டாலும் அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன்டா. மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போடா. ஆண்டி, எனக்காக அவரை நீங்க கழுத்தை பிடிச்செல்லாம் வெளியில தள்ளாதீங்க ஆண்டி. ஆயிரம் இருந்தாலும் அவர் உங்க புள்ள. இப்பவே இந்த நிமிஷமே உன் கண்ணு முன்னாடி என் கையால அந்த பையல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறேன். அதை நீ பார்க்கதான் போற. ஆண்டி வேணாம் ஆண்டி, விட்டுருங்க ஆண்டி. இருந்தாலும் இது அவரோட வீடு தானே, அவங்க அப்பா கட்டின வீடு தானே. நான் நிக்கிறதுக்கு தான் ரைட்ஸ் இல்ல. அவர் இந்த வீட்டுக்கு வரலாம். ஏய், நீ சொல்லி இந்த வீட்டுல நான் நிக்கணும்னு அவசியம் இல்ல. இது ஏன் வீடு, எங்க அப்பா கட்டின வீடு. முடியுமா அந்த பத்திரத்தை? ஆண்டி, ஏலே, இன்னைக்கு நெஞ்ச நிமித்திக்கிட்டு எங்க அப்பன் கட்டின வீடுன்னு தில்லா வந்து நிக்கிறியே, என்ன தைரியத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்து நிக்கிற நீ? மறுவாதையா வீட்டை விட்டு வெளியே போல என்கிறேன், போல. தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா? மண் பொன் மீது ஆசை துறந்த கண்